நீங்க கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அந்த கடன்லேருந்து வெளிய வர்றது எப்படின்னு தெரியாம ரொம்ப திக்குமுக்காடி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோல நம்ம எப்படி கடன்லேருந்து வெளிய வர்றத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா கடன்லேருந்து நம்ம முழுவதுமா வெளிய வர வரைக்கும் நம்ம வாழ்க்கை கத்தி மேல இருக்கிற மாரி தான் இருக்கும். அப்படி ஒரு கடன் ரொம்ப ஒரு சுமைய தான் நமக்கு குடுக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க என்னென்னலாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு ஒரு பேப்பர்ல எழுதி உங்க வீட்ல எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுருங்க. அப்பதான் உங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கும். அத முடிக்கணுன்ற ஒரு எண்ணம் சீக்கிரமா வரும். அடுத்த ஸ்டெப் உங்களோட இன்கம். உங்களோட மாச வருமானத்தையும், உங்க மாச செலவுகளையும் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் போடுங்க. இவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு செலவு வருது, இவ்வளவு மிச்சம் பண்ணலான்றத உங்களுக்கு ஐடியா கிடைச்சா தான் அந்த கடனை நீங்க எப்படி அடைக்கலாம்னு ஒரு வழி கிடைக்கும். 3வது ஸ்டெப் தேவையில்லாத செலவுகள நம்ம குறைக்கணும். ஏன்னா, அந்த தேவையில்லாத செலவுகள நம்ம குறைச்சாலே நம்ம அந்த கடனை சீக்கிரமா செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். 4வது ஸ்டெப் ஆல்ரெடி நம்ம கடன்ல இருக்கும்போது திருப்பி கடன் வாங்குறத நம்ம நிப்பாட்டணும். எந்த விதமான செலவுகள் வந்தாலும், அதாவது எமர்ஜென்சிய தவிர மத்த எந்த செலவுகள் வந்தாலும், அதுக்காக நம்ம கடன் வாங்கவே கூடாது. இதுல நம்ம உறுதுணையா நின்றே ஆகணும். இதெல்லாம் தாண்டி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும்னா, அது கிரெடிட் கார்டு யூஸ் பண்றத படிப்படியா நம்ம கம்மி பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா கடன்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் போக, திருப்பி எமர்ஜென்சியா எனக்கு ஃபண்ட் தேவைப்படுது. கடன் வாங்குற சூழ்நிலைலாம் போகுதுன்னா, அதிக வட்டியில இருக்கிற கடனை நம்ம வாங்கக்கூடாது. எந்த அளவுக்கு நமக்கு குறைந்த வட்டியில நம்ம கடன் கிடைக்குதோ, அதுக்கு அமௌண்ட் கம்மியா இருந்தாலும் பரவால்ல. அதிக வட்டியில நம்ம கடன் வாங்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி வாங்குன கடன்கள்ல எந்த கடனுக்கு வட்டி அதிகமா இருக்கோ, அந்த கடன நம்ம ஃபர்ஸ்ட் அடைக்க நம்ம ட்ரை பண்ணணும். அத அடைச்சாலே போதும். அடுத்தடுத்து வர கடன ரொம்ப ஈஸியாவே அடைச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் முக்கியமானது நம்ம பட்ஜெட் பிளான் பண்றது தான். மாசத்துக்கான பட்ஜெட்டா இருக்கலாம், இல்ல வருஷத்துக்கான பட்ஜெட்டா இருக்கலாம். நீங்க வாங்குற சேலரில இருந்து அந்த மாசத்துக்கான செலவுகள ஒரு பட்ஜெட் போடுங்க, ஸ்கெட்யூல் போடுங்க. அந்த பட்ஜெட் கரெக்ட்டா இருக்கணும். அந்த பட்ஜெட்குள்ளேயே நம்ம பிளான் பண்ணத நடந்து முடிக்கணும். அந்த பட்ஜெட் எக்ஸ்டெண்டே ஆகக்கூடாது. அதுக்குள்ளேயே நம்மளோட எல்லா செலவுகளையும் முடிக்கிற மாரி நம்ம பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி செலவ நம்ம குறைக்கணும். நம்மளுக்கு தெரியும் தினமும் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றோம்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதிலிருந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு மிச்சம் பண்ணலான்ற மாரி சேமிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இதனால நீங்க வாங்குற கடன அடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நீங்க ஆல்ரெடி கடன்ல இருந்தாலும் இந்த மாரி சின்ன சின்ன செலவுகள குறைக்கும்போது அந்த அமௌண்ட்ட சேமிக்க பழகணும். ஏன்னா நீங்க கடன்ல இருக்கும்போது சிறிய சிறிய அமௌண்ட்ட சேமிச்சு வச்சா தான் பிற்காலத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்டாவும் அது மாறும். திருப்பி எமர்ஜென்சிக்காக கடன் வாங்குறத நீங்க குறைக்க முடியும். இந்த ஸ்டெப்லாம் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப் உங்க வருமானத்தை எப்படி கூட்டுறதுன்னு யோசிக்கணும். இப்ப நான் ஜாப் போயிட்டு இருக்கேன், இந்த சேலரில வாங்கிட்டு இருக்கேன், 1 இயர் ஆயிடுச்சுன்னு தோணுச்சுன்னா, அடுத்து உங்க வருமானத்தை உயர்த்துறதுக்கான வழிய என்னன்னு பார்க்கணும். அது வேற வேலையா பார்க்கறதா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட கடன் சுமைகள் சீக்கிரமா குறையும். அடுத்து தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்லாம் தவிர்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கடன்ல இருக்கோம், இஎம்ஐ பிளான்ஸ் நிறைய போயிட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு என்டர்டெயின்மென்ட்க்காக நம்ம ஒரு மந்த்லி நிறைய அமௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வீணாக்குறோம். அதெல்லாம் பார்த்து எப்படி குறைக்கணுமோ அந்த விதத்துல நம்ம குறைச்சோம்னா அந்த அமௌண்ட் நம்ம கடன் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபுட். ஆக்சுவலா இப்ப கரண்ட்ல வெளிய ஃபுட் வாங்கி சாப்பிடுறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதுக்கான காஸ்ட்டும் ரொம்பவே காஸ்ட்டும் பார்க்க முடியும். என்ன ஃபுட் தானு சொல்லிட்டு நம்ம காஸ்ட் பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனா வெளிய வாங்கி சாப்பிடுறத விட நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடும்போது ஆக்சுவலா வெளிய வாங்கி சாப்பிடுற ஃபுட்ல 50% அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண முடியும். இதனால ஒரு மாச கடைசில ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு தனியா நிக்கும். அந்த காசை நம்ம கடனுக்கோ சரி, இன்வெஸ்ட்மென்ட்க்கோ சரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு அமௌண்ட் நிக்கும். இந்த கடன்ல இருந்து வெளிய வரதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க ஃபேமிலி ஷேரிங் தான். உங்க வீட்ல ஒரு 2, 3 பேர் சேலரி வாங்குற பர்சனா இருந்தீங்கன்னா, அந்த கடனை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு கடன்றது ஒரு நபர மட்டும் போய் சேராது. அந்த குடும்பத்தையும் சேர்த்து தான் பாதிக்கும். அந்த கடன உங்க குடும்பமே ஷேர் பண்ணி சீக்கிரம் கட்டி முடிச்சீங்கன்னா, அது உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்ப பில்ட் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு பெரிய செலவுகள தள்ளி போடுறது. ஆக்சுவலா ஆல்ரெடி கடன்ல இஎம்ஐல இருக்கும்போது, திருப்பி ஒரு பெரிய பட்ஜெட்ல டிவி வாங்குறதோ, ஃப்ரிட்ஜ் வாங்குறதோ அதெல்லாம் தவிர்க்கணும். அது இல்லாம அந்த கடன முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொருட்கள வாங்குற மாரி பிளான் பண்ணணும். ஆல்ரெடி கடன்ல இருக்கும்போதே, திருப்பி ஒரு ஆடம்பரத்துக்காக அந்த பொருட்கள் வாங்குறது ரொம்பவே தவறான செயலா இருக்கும். உங்களுக்கு கடன் சுமை அதிகமாயிட்டே தான் போகும். எந்த அளவுக்கு பெரிய செலவுகள தள்ளி வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க கடன் சுமைய நம்ம தவிர்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஷாப்பிங் செலவு தான். ஆக்சுவலா நீங்க ஷாப்பிங்ன்றது முக்கியம் தான். அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல கிராசரிஸா இருக்கலாம், ஒரு எந்த விஷயமா இருக்கலாம். நீங்க ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி உங்க வீட்லயே இந்தந்த பொருட்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதிக்கோங்க. அந்த லிஸ்ட்ட மட்டுமே போய் நீங்க கடையில வாங்க. ஏன்னா நீங்க லிஸ்ட்டே இல்லாம நீங்க ஷாப்பிங் போம்போது, அங்க நீங்க பார்க்குறதெல்லாம் வாங்குற மாரி இருக்கும். நீங்க பட்ஜெட் போடுறத விட எக்ஸ்ட்ரா செலவாகுற மாரி இருக்கும். நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு எனக்கு இந்த பொருள் தான் வேணும், இந்த அமௌண்ட் தான் செலவு பண்ண போறேன்னு நீங்க பட்ஜெட் போட்டு போனீங்கன்னா, அத மட்டும் வாங்கிட்டு வருவீங்க. எக்ஸ்ட்ரா செலவு ஆகாது. உங்களுக்கு அந்த காசு மிச்சமாகிட்டு, அதுல நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்.
ஸோ இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் கடன் கட்டிகிட்டே இருப்பீங்க. அந்த கடன் கட்டும்போது அந்த நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்ன அந்த லிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து இருக்கிற கடனை ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும்னு ஒரு உத்வேகம் வந்து கிளம்பும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அடுத்து வந்து இஎம்ஐ வந்து நம்ம வந்து நிறைய போட்டிருப்போம். நிறைய இஎம்ஐ கட்டுற மாதிரி சூழலில் இருப்போம். அப்படி இருக்கும்போது சேலரி வந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து அந்த இஎம்ஐலாம் கட்டி முடிச்சிருங்க. ஏன்னா இஎம்ஐ தான் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சிட்டோம்னா மிச்ச காசில் அடுத்த நாட்களில் வந்து நம்ம சமாளிக்க கற்றுப்போம். ஒரு சேலரி வந்துருச்சு, கொஞ்சம் ஆனால் டேட் இருக்குது, இஎம்ஐ டேட் இருக்குது, அதனால் கொஞ்சம் கடைசியாக பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வாங்குற சேலரியை வந்து அன்றைக்கே வந்து செலவு பண்ணி முடிச்சிடும். ஸோ இதை தவிர்க்க விதமாக ஃபஸ்ட் டேவே நீங்கள் இஎம்ஐ கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு நாட்களில் உங்களால் வந்து சமாளிக்க முடியும். அப்படி ஒருவேளை இல்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ அடுத்து ஃபெஸ்டிவல் அண்ட் விசேஷ நாட்களில் வந்து உங்களுக்கான செலவை வந்து கட்டுப்படுத்த கற்றுக்கணும். ஸோ நம்ம வாங்குற கடனுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசேஷ நாட்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் தான் அதிகமாக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலங்கள் வரும்போது அதில் எவ்வளோ கடன் வந்து கம்மியாக வாங்கலான்ற நம்ம பிளான் பண்ணிட்டு கடன் வாங்கினோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் வந்து ஒரு 50% நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே உங்கள் கடன்லேருந்து வெளியே வந்துடலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து நிம்மதியாக வாழலாம். ஏன்னா நம்ம இருக்கிற கடனில் வந்து கட்டி முடித்தாலே போதும், மீதி இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து சொர்க்கமாகவே வாழலாம். ஸோ அந்தளவுக்கு கடன் வந்து ஒரு மிகப்பெரிய சுமையையும் மனவேதனையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் கடனை வந்து சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கடன் வாங்கின உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை கடன்லேருந்து மீள முடியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.